ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ட்டு இதற்கு முன்னாடி விசிக தலைவர் திருமாவளவன் கேட்டிருக்காங்க, செல்வ பெருந்தகை எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. அதாவது இவ்வளவு நாள் வந்து திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப திமுக கூட்டணியில லேசா பிளவு வர்றதற்கான சான்ஸ் வந்து நமக்கு வெளிப்படையாவே நல்லாவே தெரியுது. இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா உண்டாகும். ஏன்னா இது வரைக்கும் இவங்க போர்ட்ரேட் பண்ணது என்னன்னா, நாங்க திமுக என்னங்க திராவிட மாடல் கூட்டணி இப்ப கூட வரவேல பார்த்தேன், ஏஐ ட்ரெண்ட் ஜெமினி ஜெயிக்க போறது திமுக கூட்டணி சம்பந்தமே இல்லாம எதையோ போட்டு எதையோ வளர வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஐயா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, அப்பயே சொல்லியிருந்தேன், மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது ஒரு பிளவை நோக்கி குறிக்கிறது. அதாவதுக்கா இந்த 26 களம் தேர்தல் என்பது யாராலும் கணிக்க முடியாது, தமிழ்நாடு இது வரைக்கும் எதிர்பாராத தேர்தலா இருக்கும். களமும் அப்படிதான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து அப்போதைக்கு வலுவிழந்த கட்சியா திமுகவில் போர்ட்ரேட் செய்யப்பட்டார். இப்போ அந்த பிம்பத்தெல்லாம் தூக்கி உடச்சு எறிஞ்சிட்டு அதிமுகனா எடப்பாடி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவான ஒரு கட்டமைச்சு அதன் மூலமா அதிமுக வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறமோ இல்லையோ, ஆனால் எங்களுடைய தன்மானம் என்பது மிக மிக அவசியம் அப்படின்னு அப்போ வந்து புரிஞ்சிடுச்சு. செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கேடு அப்படின்னாரு. ஐயா எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, யாரா அவன் செங்கோட்டையன் தூக்கி போடுறாங்க இல்லை அப்படின்ட்டு ஐயா செங்கோட்டையன் அவர்களே தூக்கி வெளியில இருந்துட்டாரு. புத்தகா அப்படின்னு ஆடிட்டு இருந்த கட்சியை இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரைட்டா நிறுத்திருக்காரு. மக்கள் கிட்ட ஒரு நல்ல பிம்பம் உருவாகிருக்கு. திமுக எதிராக அதிமுக மீண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல நல்லா மீண்டு வளர்ந்துட்டு வருது கட்சி. அதிமுக அப்படின்னா அதிமுக சொல்றதில்ல, எடப்பாடி அவரோட கட்சி தான் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனதுல அம்மையார் ஜெயலலிதா அப்படி ஒரு ஐக்கானா இருந்தாங்க. ஜெயலலிதா கட்சி, ஐயா எம்ஜிஆர் ஒரு ஐக்கானா இருந்தாரு, ஐயா எம்ஜிஆரோட கட்சி. இப்ப ஐயா எடப்பாடி அவர்களும் மக்கள் கிட்ட இது வரைக்கும் அந்த தலைவர்லாம் அப்படி இல்லை, ஐயா எடப்பாடி அவர்களும் ஒரு ஐக்கானா மாறி இருக்காரு. ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த தடவை ஏறி அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் இருக்கு. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளம் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம் தம்பி. வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நீ நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும், திமுகவுடைய கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா திமுக கூட்டணியில பிளவு வர்றத நம்மளால பார்க்க முடியுது. காங்கிரஸ்ல இருந்து KS அழகிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ட்டு. இதற்கு முன்னாடி விசிக தலைவர் திருமாவளவன் கேட்டிருக்காங்க, செல்வ பெருந்தகை எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. ஆனா இப்போ அதாவது இவ்வளவு நாள் வந்து திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப திமுக கூட்டணியில லேசா பிளவு வர்றதற்கான சான்ஸ் வந்து நமக்கு வெளிப்படையாவே நல்லாவே தெரியுது அப்படின்றத நம்மளால உணர முடியுது. இது எப்படி இருக்கும் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல? இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா உண்டாகும். ஏன்னா இது வரைக்கும் இவங்க போர்ட்ரேட் பண்ணது என்னன்னா, நாங்க திமுக என்னங்க திராவிட மாடல் கூட்டணி இப்ப கூட வரவேல பார்த்தேன், ஏஐ ட்ரெண்ட் ஜெமினி ஜெயிக்க போறது திமுக கூட்டணி சம்மந்தமே இல்லாம எதையோ போட்டு எதையோ வளர வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம தான் திமுகவும் பேசுது. அப்படி இருக்கும்பொழுது கூட்டணி எங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னாங்க. இப்போ இவங்க எல்லாம் செய்தியெல்லாம் இப்போ வருது, வந்துட்டு இருக்கு. நான் பல காணொலியில் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், திமுக கூட்டணியில் பிளவு உண்டாகும் அப்படின்ட்டு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, அப்பயே சொல்லியிருந்தேன், மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது ஒரு பிளவை நோக்கி குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். அதுக்கும் பிறகும் ஐயா செல்வ பெருந்தகை வந்து பேசினப்ப அடிகாலத்தில் கூப்பிட்டு அவரை சமாதானப்படுத்தி அமைச்சதாகவும் சில கருத்துக்கள்லாம் இருக்கு. அப்படி இப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரண விடயம் தான். ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பிளவு ஏற்படும் என்பது நிச்சயம் ஏற்பட தான் போகுது. அப்ப இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சாதாரணம் தான். கண்டிப்பா. இப்போ அதிமுகவுடைய கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு அப்படின்றது மக்களுக்கு புரியாமையே இருக்கு. ஏன்னா அதிமுகல தொடர்ந்து பல சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு, நம்மளே பாக்குறோம். இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்தாங்க, அப்புறம் செங்கோட்டையனை முழுமையா கட்சி பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. அப்புறம் செங்கோட்டையன் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்க. இப்ப டிடிவி தினகரன் தாவேகாவோட கூட்டணிக்கு பேசியிருக்கிறதா சொல்றாங்க. என்னதான் நடக்கு அதிமுகல? எடப்பாடி அவர்களுடைய ஸ்டாண்ட் அடுத்து எப்படி இருக்கும்? அதாவதுக்கா இந்த 26 களம் தேர்தல் என்பது யாராலும் கணிக்க முடியாது, தமிழ்நாடு இது வரைக்கும் எதிர்பாராத தேர்தலா இருக்கும்.
ஒரு பயங்கரமான டஃப் வந்து தருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது ரொம்ப டஃப்பான தேர்தல். யாருக்கு தருவாங்கன்னு அப்படி எப்படி பார்த்தோம்னா, நான் சொல்லியிருந்தேன் 24 தேர்தல் முடிந்தோடனே சீமான் அவர்கள் எடுத்த வாக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்பதை வந்து அலறச்சு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கலாம். மற்றவையும் போட்டு 219 அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா மற்றவைனா சிறிய சில்லறை கட்சி அப்படின்லாம் அது வரும். அப்படியே சீமான் அவர்களை வந்து சேர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 7 கட்சி 7% ஒரு கட்சி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதே மதிக்கல, பேசலை. ஆனால் அவங்க வாயிலெல்லாம் நான் அப்பயே சொல்லியிருந்தேன், சீமான் அவர்கள் அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா எதிரிகளுக்கு வந்து செருப்பால அடிச்சா மாதிரி தூக்கு போட்டு தொங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீமான் அவர்கள் வந்து அங்கீகாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது மிக மிக அவமானத்தை ஏற்படுத்தும். சீமான் அவர்களை எதிர்த்தவங்களுக்கு, அவதூறு பரப்புறவங்களுக்கு ரொம்ப அவமானமா அது இருக்கும், ரொம்ப இழுக்கா இருக்கும் அப்படின்னு வந்து நான் பேசியிருந்தேன். அப்ப சீமான் அவர்களை எதிர்த்தவங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், இழுக்கு என்பது அப்ப ஏற்படுது. ஏன்னா எடுத்தப்ப எல்லாம் பயந்துட்டாங்க, ஆஹா அப்படின்ட்டு. இப்ப மறுபடியும் தன்னுடைய அரசியல்ல பலப்படுத்திக்கிட்டே வர்றாரு. கொள்கை ரீதியான அரசியலை வந்து ரொம்ப பெருந்தூரம் கொண்டு போறாரு. கிட்டத்தட்ட அவர் பேசுறது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங்கா போகுது. பதில் சொல்ல முடியல, தண்ணி போறாங்க. தாவேக்கா தொண்டர்லாம் கொந்தளிக்கிறான், பதில் சொல்ல முடியாம ஏதோ பொழுதுபோக்குக்கு பேசிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க தானம் வரைக்கும் சாமி இவங்க கூட இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, பிரசாந்த் கிஷோர் இருக்காரு. இவங்க எல்லாரும் இருந்தோம் சீமானவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் திணறான், பதில் சொல்ல முடியல. அதாவதுக்கா இப்ப ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 24 தேர்தல் முடிஞ்சோடனே, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே சொல்லியிருந்தேன், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து மிக மிக கடுமையா இருக்கும். எந்த அரசியல் கணிப்பாளர் வந்தாலும் அதை கணிக்க முடியாது, பலரும் டஃப் தரத்துக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தேன். களமும் அப்படிதான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து அப்போதைக்கு வலுவிழந்த கட்சியா திமுகவில் போட்டு செய்யப்பட்டார். இப்போ அந்த பிம்பத்தெல்லாம் தூக்கி உடச்சி எறிஞ்சிட்டு அதிமுகனா எடப்பாடி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு சிறிய சர்வாதிகாரத்தோட தன்னுடைய தொண்டர் பலத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவான ஒரு கட்டமைச்சு அதன் மூலமா அதிமுக வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு சென்றுட்டு இருக்காரு. அவரு பேசின பேச்சே வந்து உணர்ச்சி, எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறமோ இல்லையோ ஆனால் எங்களுடைய தன்மானம் என்பது மிக மிக அவசியம் அப்படின்னு அப்போ வந்து புரிஞ்சிடுச்சு. ஏன்னா திமுக என்ன பண்ணுச்சுன்னா, அது கூட்டணி வந்து நிலை இல்லா கூட்டணி அப்படி இப்படின்னு பேசுச்சு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கேடு அப்படின்னாரு. எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, யாரா செங்கோட்டையன் தூக்கி போடுறாங்க இல்லை அப்படின்ட்டு செங்கோட்டையன் அவர்களே தூக்கி வெளியில இருந்துட்டாரு. ஆனா இந்த மாதிரியான முக்கியமான நிர்வாகிகள்லாம் வெளியில அனுப்ப அதிமுக வந்து பின்னடைவை தானே சந்திக்கும். அப்படி கிடையாதுக்கா. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஒரு இது பண்றாங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வன் கதை மணிரத்னம் எடுத்தார் இல்லையா, ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை, எடுத்தார்ல. அவர் எடுத்த கதைப்படி பார்த்தா விக்ரம் வந்து சொல்லாரு, வாங்க நாமளும் எனக்கும் சதி செய்து பிடிக்கும், சதி செய்வோமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்பார். அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து சில பேர் கூட சேர்ந்து சதி செஞ்சதா எடப்பாடி செய்தி போயிருக்கு. தொடர்ச்சியான அழுத்தம் செங்கோட்டையன் அவர்களுக்கு அது தேவை கிடையாது. ஓபிஎஸ் சேர்க்கணுமா, சசிகலாவை சேர்க்கணுமா, டிடிவியை சேர்க்கணுமா அப்படிங்கிறது அவர் தேவையில்லாமல் வாங்கி விட்டாரு. அதிக பிரச்சனை முந்திரி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஊரில் திட்டுவாங்க, போடா வெளியில அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் உணர்ந்திருக்காரு, இவன் ஓவரா பேசுறான், தூக்கி வெளியில போனான். அதே போல செங்கோட்டையன் அவர்களும் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு ரிட்டையர்டு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து செங்கோட்டையன் அவர்களை வெளியில் அனுப்பிட்டாரு. தொடர்ச்சியா ஒரு நல்ல அரசியல் சூழ்நிலையை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தத்தக்கா புத்தக்கா அப்படின்னு தாடிட்டு இருந்த கட்சியை இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரைட்டா நிறுத்தியிருக்காரு. மக்கள் கிட்ட ஒரு நல்ல பிம்பம் உருவாகிருக்கு. திமுக எதிராக அதிமுக மீண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல நல்லா மீண்டு வளர்ந்துட்டு வருது கட்சி. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதே போல பெர்ஃபார்ம் பண்றது ரெண்டாவது, அந்த இடத்துல இருந்தா பெர்ஃபார்ம் அப்படின்றத பண்ணிதான் ஆகணும். மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்றது தானே இந்த இடத்துல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியில் சொல்லியிருந்தேன், அதிமுக அப்படின்னா அதிமுக சொல்றது இல்லை, எடப்பாடி கட்சி, எடப்பாடியோட கட்சி தான் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனதுல அம்மையார் ஜெயலலிதா அப்படி ஒரு ஐக்கானா இருந்தாங்க, ஜெயலலிதா கட்சி. எம்ஜிஆர் ஒரு ஐக்கானா இருந்தாரு, எம்ஜிஆரோட கட்சி. இப்ப எடப்பாடி அவர்களும் மக்கள் கிட்ட இது வரைக்கும் வந்த தலைவர்லாம் அப்படி இல்லை, எடப்பாடி அவர்களும் ஒரு ஐக்கானா மாறி இருக்காரு, எடப்பாடி கட்சி அப்படின்னு. அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கட்சி நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா 3 பேரும் இணைந்து தாவேக்கா பின்னாடி தான் போறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு செய்தி வருது.
அதுக்குதான் இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவங்கள ஏவுறாங்க அப்படின்னும் நம்மளுக்கு உளவு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க 3 பேரும் ஒரு வரிசையில எடப்பாடி அவர்கள் தனி வரிசையில நின்று தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கள நிலவரமும் இருக்கு. அதாவது கயிறு இழுத்தல் போட்டி மாதிரி அவங்களாம் பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, எடப்பாடி தனியா நின்று இழுக்கிறாரு. அது மட்டும் அவர் கூட பாஜக கூட்டணியில இருக்கு. ஆனா இவங்களை எதிர்த்து நம்ம தேர்தலில் போட்டிடுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கள நிலவரம் அப்படி வரும். அதே போல ஐயா சீமான் அவர்கள் இருக்காரு, அவரு பலம் பொருந்திய ஒரு தனித்திறமையோட வராரு. ஐயா விஜய் அவர்களும் ஏதோ வளரி 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 வராரு. திமுக ஒரு நடுங்கி நடுங்கி வருது. பார்ப்போம் எப்படி. இன்னும் பாமக விசிகெல்லாம் இருக்கு. விசிக்கு அப்படியே வெளியில வந்துடும், உடையும் கூட்டணி அப்படிங்கிறாங்க. காங்கிரஸும் எப்படியோ வெளியில வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப தாவேக்கா கூட வருமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்வி இருக்கு. உண்மைத்தன்மை இல்லை. ஏன்னா தாவேக்காவை நம்பி யாரும் போற மாதிரி இல்லை. எப்போ நான் இருக்கும் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு செய்தி இருக்கு. இருக்கும்போது ஆனா தெரியுது ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு பலம் பொருந்திய நபரா நிற்கிறாரு. ஐயா சீமான் அவர்களும் பலம் பொருந்திய நபரா நிற்கிறாரு. அதே போல திமுகவும் இல்லைனாலும் ஏதோ காமிச்சுக்குது அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பா. இப்ப நம்ம திமுக கூட்டணியை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இப்பவும் அதிமுக கூட்டணியை பத்தி பேச வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் மக்களுக்கு அதுல ஒரு முழு விருப்பம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்னு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி பிரேமலதா அவர்களும் கூட்டணியில இருப்போமா நீடிப்போமா அப்படின்றத நாங்க ஜனவரி மாசம் லாஸ்ட்ல தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய கூட்டணியும் வலுவா இல்லதானே? அதிமுகவுடைய கூட்டணியும் வலுவா இல்லதானே? அதாவது அது ஒரு பெரிய கணக்குக்காது. இப்போ வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா வேகம் மொத்தம் பத்தாது விவேகமா அப்படின்ற மாதிரி வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா கயிறை விட்டாச்சு. அந்த கயிறை போயிட்டு மறுபடியும் ஓடி போய் இழுத்து 2 பக்கமும் இழுத்து பிடிச்சி முடிச்சு போட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்த சொல்லுவாங்க இல்லையா, காலங்கள் மாறும் காற்றுகள் மாறும் அப்படின்னு சொல்றது போல பழையன கழிதலும் புதியன புகுதல்ன்ற மாதிரி இந்த பக்கம் தான் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் கூட்டணி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் நாளெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நாங்கள் ஜனவரி மாதம் சொல்கிறோம், டிசம்பர் மாதம் சொல்கிறோம். அதுபோல் அவங்க சொல்லுவாங்க இது போன்ற கூட்டணி அமையும். எடப்பாடி அவர்கள் இந்த தடவை ஏறி அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் இருக்கு. பிஜேபி தானா அப்படின்னா இல்லை, அது ஒரு கூட்டணியா இருக்கு. ஆனா இவங்க மற்றவங்களை நம்பி தான் எடப்பாடி அவர்களும் இருக்காரு, வருவாங்க. அவரும் ஒரு திட்டத்துல தான் கிளியரா செயல்படுறாரு. ஆனா எல்லாம் கிட்டத்தட்ட ஜனவரிக்குள்ள அனைவரையும் கண்ட்ரோல் பண்ணி அதிமுகவை ஒரு பெரிய பலம் பொருந்தி கட்சியை கண்டிப்பா மாற்றுவார். ஏன்னா பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 11% வாக்குக்கு மேல உறுதி பண்ணியிருந்தாரு. இப்ப நயினா நாகேந்திரன் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பின்பு பிஜேபியில ஒரு நிலையான தலைவர் இவர் இல்லையோ அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. ஏன் அப்படின்னா ஒரு ஆக்டிவேட்டா இல்லை. ஏன்னா அண்ணாமலை ஏதாவது ஏதோ வளருனா கூட ஏதோ நல்லா பேசி ட்ரெண்டிங்ல இருப்பார். இதோ பாடுறா அப்படின்னு ட்ரோல் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதோ பாருங்க ஒரு நல்ல கருத்து திமுக எதிர்த்து பேசியிருக்காரு அப்படின்னு பாராட்டணும் செய்வாங்க. இது போல ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்ல இருந்தார். இப்போ ட்ரெண்டிங்ல தான் இருக்காரு அண்ணாமலை. ஆனா ஐயா நளினா நாகேந்திரன் அந்த மாதிரி ஆக்டிவேஷன்ல இல்லை. அதுன்றது ஒரு சின்ன குறை தான். ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தாரு 20,000 புக்கு படிச்சிருக்காருல்ல, அதனால அவருக்கு அறிவு இருக்கும். இவர் எத்தனை புக்கு படிச்சாரு அப்படிங்கிறது தெரியல. அதாவது நம்ம எதுவும் செய்யலை அப்படின்னா கூட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்வாங்க. அரசியலினுடைய பெரும் தத்துவமே அதுதான். ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை அண்ணாமலை அவர்கள் நாள்தோறும் பண்ணார். எப்பயாவது ப்ரெஸ் மீட்டு போயிட்டு ஏதாவது ஒன்று பேசிடுவார். ஆக்டிவேட்ல இருப்பார். கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பார். திமுக சொத்து சேர்த்துருச்சு, அவரு தான், இவருக்கு எதிர்கட்சி இவர் தான், ஒரு தடவை திமுகவினுடைய எதிர்கட்சி சீமானா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசுவார். பேசி அதை ஆக்டிவேட் பண்ணி ட்ரெண்டிங்கும் பண்ணார். அது ஓடுச்சு. ஆனா ஐயா நயினா நாகேந்திரன் அவர்கள் அதை ஆக்டிவேட் பண்ணாம எப்பயாவது யாராவது கேட்டாங்கன்னா ஆமா அது முழுமையா கூட பேச மாட்டாரு. சைலண்டா என்னென்ன பண்ணணுமோ அதனையும் பண்றாரு. அந்த அரசியல் வெற்றி பெறாது. ஐயா அண்ணாமலை அவர்கள் போடுற ஒரு அரசியல் செஞ்சாருன்னா, ஆக்டிவேட் பண்ணிட்டே இருந்தாருன்னா, ஏதாவது பேசிட்டே இருந்தாருன்னா அது ஓடும். தப்போ சரியா ஆனா ஏதோ ஒன்று பேசினாரு. அண்ணாமலை பிஜேபி தலைவர் இப்போ கூட சீரியஸ் ஓரமா இருப்பாங்க. அவங்கள போய் கேளுங்க பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அப்படின்னு. ஏன்னா மக்கள் மனதில் அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்காரு. ஆனா நயினா நாகேந்திரன் அவர்கள் பதியில அவர் பதிய வச்சுக்கிட்டா நல்லது. இதனால அதிமுகவோட கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அப்படி கிடையாது. அதிமுகவினோட இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக தனி பிஜேபி தனி, சும்மா கூட்டணி அவங்க. ஆனா ஏதோ உள் சண்டை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் மக்களுக்கு தெரியுதே தவிர
அவங்க தனி இவங்க தனி, நம்ம போடுற அதிமுக போடுவோம் அப்படிங்கிறதுல தயாரா இருக்காங்க. ஏன்னா திமுகவினுடைய பல வகையான எதிர்ப்பு ஓட்டுகள் பலரும் பிரிக்கிறாங்க. அதுல முக்கியமா பெருமளவில் பிரிக்கிறது அதிமுக. தன்னுடைய தொண்டர் பல கூட்டணியும் வச்சிருக்கு. அப்படி இப்படின்னு பார்க்கும்போது வருது, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் மாதிரி வருது. கண்டிப்பா அதிமுக குறித்தும் திமுக குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.